மதுராந்தகத்தில் மதுபானங்கள் தட்டுப்பாடு காரணமாக டாஸ்மாக் ஊழியரிடம் மது பிரியர்கள் வாக்குவாதம். 4 நாட்களாக கேட்கும் சரக்கு கிடைப்பதில்லை என மது பிரியர்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம், காந்திநகர், மாம்பாக்கம், வேடந்தாங்கல், சித்தாமூர், செய்யூர் ஆகிய பகுதிகளில் அரசு மதுபான கடைகள் இயங்கி வருகின்றன. டாஸ்மாக் கடைகளில் கூடுதலாக 10 ரூபாய் மது பிரியரிடம் வசூலிப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவன மதுபான கடைகளில் டிஜிட்டல் QR ஸ்கேன் மூலம் மது விற்பனை செய்ய தொடங்கியுள்ளனர். அதில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு முன் இந்த டிஜிட்டல் முறை செயல்முறைப்படுத்தப்பட்டு சில கடைகளில் பயன்படுத்தி வருகின்றனர். தற்பொழுது ஒரு வாரமாக மதுராந்தகம், செய்யூர் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் குறிப்பிட்ட விலை குறைந்த மதுபானங்கள் மட்டுமே விற்கப்படுகின்றது. விலை உயர்ந்த மதுபாட்டில்கள் டாஸ்மாக் கடைக்கு வராததால் விற்பனை குறைவாக காணப்படுகிறது. அரசு மதுபான கடை டாஸ்மாகில் மதுபாட்டில் இல்லாமல் காலியாக ரேக்குகள் உள்ளன. மது பிரியர்கள் அவர்கள் கேட்கும் சரக்கு கிடைக்காததால் டாஸ்மாக் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். நாங்கள் கேட்கும் சரக்கு இல்லை என்றால் எதற்காக கடையை திறந்து வைத்துள்ளீர்கள்? கடையை மூடிவிட்டு செல்லுங்கள் என மது பிரியர்கள் டாஸ்மாக் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மதுராந்தகம், செய்யூர் பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளில் சரக்கு பற்றாக்குறையால் மதுபான கடையை மூட வாய்ப்பு உள்ளது என டாஸ்மாக் ஊழியர்கள் சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். என்ன எப்படி குடிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு. நாங்கள் கூலிக்காரோம், வேலைக்கு போகிறோம், வரோம், குடிக்கணும். ஒரு 150 கோட்டை கிடைக்க முடியுது. ஏன் அது கேட்குறோம். இல்லைப்பா, கூலிக்காரன் முள்ள 150 சரி தான் கேட்குறான். ஓய்ச்சி அப்படி சரக்கே வர மாட்டேது. என்ன பண்ணலாம் சொல்லு, நீங்கள் தான் சொல்லலாம். 2 நாளாக 3 நாள் ஒரு வாரமாக சரக்கு அப்படி வரதில்லை, சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, அவ்வளோதான். அது கேட்டால்